இருக்கிற எல்லாரும் வரட்டும். எல்லாரும் வாங்க. டேய் பிரகாஷ், என்னடா என்ன விஷயம்டா? சொல்றேன். எல்லாரும் வாங்க. பிரகாஷ், என்ன விஷயம்னு சொல்லுடா. எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. சொல்றேன், எல்லாரும் வரட்டும். வாங்க சீக்கிரம். என்னன்னு கேக்குறேன்ல. இந்தா. என்ன பிரகாஷ், நகை வாங்கிட்டு வந்தியா? என்னங்க, இது கல்யாணத்தப்ப சீதனமா மாமா கொடுத்த நகை. ஆமா சத்யா, ஆனா இது டூப்ளிகேட் இல்ல, ஒரிஜினல். என்னடா சொல்ற? ஆமா குமார், இந்த நெக்லஸோட டூப்ளிகேட்டை வச்சுதான் இங்க ஒரு பெரிய டிராமாவே நடந்தது. நான் சத்யாவோட மாமா வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு சண்டை போட்டு. இந்த நெக்லஸ் உன் கைக்கு எப்படி வந்தது? அது அந்நியார் கிட்ட தான் கேட்கணும். என்ன பிரகாஷ், என்ன கேட்டா? அதை விடுங்க அந்நியார. டேய், என்னதான்டா சொல்ல வர நீ? இந்த நகையை திருடி எனக்கும் சத்யா மாமாவுக்கும் பகை வரணும், சண்டை வரணும்னு பண்ண ஏற்பாடுதான் இது. பிரகாஷ், எது சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரியா? சொல்றேன். சத்யாவா உட்கார், கதை சொல்றேன், த்ரில்லிங்கா இருக்கும். உட்கார், எல்லாரும் கேட்கட்டும். பிரகாஷ், அம்மா, ராஜு சோம்பேறி தான். அவன் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சான். அது திலகாணி கொடுத்த தைரியம் தான். அந்த நேரத்துல தான் மூர்த்தியும் கணேசனும் அவனை குழப்பி காரியத்தை சாதிச்சிருக்கானுங்க. என்ன நேர? ஆமாமா, அவனை முன்னேத்தி விடுறேன்னு தான் அவனை சேட்டா மாத்திருக்கானுங்க. தப்புதான். ராஜு அவனுங்களை நம்பினது தப்புதான். அவனுங்க பேச்சு கேட்டது, வேஷம் போட்டது, அடகுக்கு நகை வாங்கினது எல்லாமே தப்புதான். அதுக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அத்தனை தப்பையும் செய்ய தூண்டி விட்டுட்டு நகையையும் கடத்திட்டு சொகுசா வாழணும்னு நினைக்கிறவங்கள விட்டு வைக்கலாமா? என்ன அண்ணியர, நான் சொல்றது சரிதானே? என்ன நீ அவளையே பார்த்து கேக்குற? இல்ல குமார், சும்மாதான். கதை சொன்னா ஊனு கேட்க ஒரு ஆள் வேணும்ல, அதான். இப்ப என்ன நடந்துச்சு? இந்த நகை உன் கைக்கு எப்படி வந்தது? இது யார் கொடுத்தாங்க? எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? மா, சூப்பர்மா. எப்படிமா இத்தனை கேள்வி கேட்டீங்க? பாருங்க அண்ணியர. அம்மா, மூர்த்தி, கணேச, ராஜு எல்லாரும் சேர்ந்து தொழிலை எப்படி தொடங்கினாங்க தெரியுமா? இதுக்கு ஆரம்பம் முதல் எங்க இருந்து வந்தது தெரியுமா? 3 பேரும் சேர்ந்து சேட்டோட மகனை கடத்திருக்காங்க. அவனுக்கு 2 பொண்டாட்டின்னு தெரிஞ்சு அதை வச்சு மிரட்டி 5 லட்சம் ரூபாய் வாங்கி அதுல ஆரம்பிச்ச கடை தான் அந்த சேட் அடகு கடை. என்ன சொல்ற பிரகாஷ்? அப்ப ராஜு குழந்தைய கடத்துற அளவுக்கு தப்பான ஆளுங்க கூட சேர்ந்தா என்ன வேணா நடக்கும். அப்படி பண்ண காரியம் தான் இது. ராஜுவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு கை கழுவ போகவே யோசிப்பான். டயர்டா இருக்குன்னு சொல்லுவான். அவனை இந்த அளவுக்கு இறக்க முடியுமா? அவன் இது எல்லாத்துலயும் ஒப்புக்கு சப்பானியா தான் இருந்திருக்கான். ஏன் இப்ப வரைக்கும் அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த ராஸ்கலுங்க அவனை மாட்டி விட்டுட்டு சொகுசா இருக்கானுங்க. அப்புறம் அந்நியர, இன்னொரு முக்கியமான விஷயம். இப்ப மூர்த்தியும் கணேசனும் சொகுசா வெளியே இல்ல, உள்ள இருக்கானுங்க, லாக்அப்ல. என்ன சொல்றீங்க பிரகாஷ்? என்ன அந்நியரே ஷாக் ஆவறீங்க? இல்ல, அவங்கள கோர்ட்ல விட்டுட்டாங்களே, அதான் கேட்டேன். அது வேற கேஸ், இது வேற கேஸ். என்ன வினோதினி, புருஷன் உள்ள போயிட்டான்னு வருத்தமா இருக்கா? அது வந்து எப்படி இருக்கும்? இருக்காது. அவன் தான் அயோக்கியன்னு அண்ணி ஊர்ஜிதப்படுத்தி விரட்டி விட்டாங்களே, அப்புறம் எதுக்கு வருத்தப்பட போறீங்க? பிரகாஷ், ஆமாமா, சேட்டு கடையில மூர்த்தி தான் இந்த நகைய சத்யாவோட மாமா பேர்ல வச்சிருக்கான். அவன் தான் இந்த நகையை இங்க இருந்து திருடி இருக்கான். இதுல என்ன விஷயம்னா, இந்த அளவுக்கு பிளான் பண்ண தெரியாத அவங்க கிரிமினல் தான். ஆனா அடுத்தவங்க சொன்னா அந்த வேலையை செய்யற அளவுக்கு கிரிமினல் தானே ஒழிய அவங்கள யோசிச்சு பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டா, இந்த நகையை திருடி எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுல குளிர்காயணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கு? அதனால யாருக்கு லாபம்னு. என்ன என்ன சொல்றியா? இல்ல, நான் கேஷுவலா தான் நீ நீட்ன, விரல் தானே நிக்குது. சரி, அதை விடுங்க. ஏன் உங்களை நான் சந்தேகப்படக்கூடாதா? என்னடா நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? எனக்கும் சத்யா மாமாவுக்கும் சண்டை மூட்டி விடுறதால மூர்த்திக்கு என்ன லாபம்? யோசிச்சு பாரு. எங்க அப்ப நான் என்ன எவ்வளவு மாத்திக்கிட்டாலும் இந்த வீடு என்ன நம்பாதா?
என் பழைய குணத்தை விட்டுட்டு இந்த வீட்ல ஒருத்தியா இருந்தாலும் எனக்கு இந்த கெட்ட பேரு தானா? சரிங்க, நான் என்ன செஞ்ச அந்த வீடு என்ன நம்பும்? சொல்லுங்க, செய்யறேன். ஏண்டா இப்ப என்ன காயத்ரி தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்தையும் அவ தான் செஞ்சான்னு சொல்றியா? ஏன் இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். இல்ல பிரகாஷ், இதுக்கு மேல போக நான் அனுமதிக்க முடியாது. இப்ப என்ன காயத்ரி தீ குளிச்சு நிரூபிக்கணுமா? மாமா அவன் பேசுறது அப்படிதானமா இருக்கு. அந்த கலவணி பையன் அப்படி பண்ணா இவன் என் பொண்டாட்டிய பேசணுமா? ஏன் நீ தான் அவனை இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அண்ணியார் தான் பாவம் இருக்கட்டும் பரிதாபம்னு சொன்னாங்க. இத பாரு பிரகாஷ், இதுக்கு முன்னாடி நீ கூட தான் இந்த வீட்ல திருடி இருக்க. அதுக்காக உன்னை வெளியே அனுப்ப முடியுமா? அண்ணியாரே, நீங்க என்னதான் மாத்தி மாத்தி பேசினாலும் உண்மையை மறைக்க முடியாது. டேய் டேய், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேணாம். காயத்ரி, நீ இது எதையும் கண்டுக்காத. அவன் இஷ்டத்துக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதை நம்ம நம்ப வேண்டாம். குமார், இப்ப நீ அண்ணியாருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இதையெல்லாம் கண்டுபிடிச்ச எனக்கு இதுக்கெல்லாம் யார் மூல காரணம்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. கண்டுபிடிப்பேன், அப்ப தெரியும்ல. டேய், நீ கண்டுபிடி இல்ல கண்டுபிடிக்காம போ. முதல்ல என் பொண்டாட்டியை குத்த சொல்றதை நிறுத்து. காயத்ரி, நீ வா போலாம். என்ன அண்ணியாருக்கு இவன் திடீர்னு இப்படி சப்போர்ட் பண்றான்? என்னங்க? சரி சத்யா, பாக்குற விதத்துல பாத்துக்கலாம். நாளைக்கு உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். எதுக்குங்க? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்க கூடாது. இது விஷயமா அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆமாம்மா, போய் பார்த்து நல்ல விதமா பேசிட்டு வாங்க. சரிங்க அத்தை.